சென்னை கலெக்டர் அலுவலக என்ஆர்ஐ நிதியில் மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக மேலும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று வருவாய் ஆய்வாளர்கள் சுப்பிரமணி, அதே போல மற்றொரு வருவாய் ஆய்வாளர் பிரமோத் மற்றும் டெம்போ டிரைவர் தினேஷ் ஆகிய 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் வருவாய் ஆய்வாளர் சுப்பிரமணியின் கூட்டாளிகளான சென்னை ராமாபுரத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ரகுபதி, கார்த்திக் குமார் ஆகிய இருவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு என்ஆர்ஐ நிதியில், அதாவது சென்னை கலெக்டர் அலுவலக என்ஆர்ஐ நிதியில் 40 கோடி ரூபாய் நிதி உள்ளது. அது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அதாவது அங்கு வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய நபர்கள் இறந்தால் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த நிதியில் இருந்து வரக்கூடிய வட்டியில் தான் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். இந்த நிலையில் போலி பயனாளிகளை பெயரை பயன்படுத்தி வருவாய் ஆய்வாளர்கள் சுப்பிரமணி, பிரமோத் ஆகியோர் பண மோசடியில் கிட்டத்தட்ட 11,63,000 ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டது ஆண்டு தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட துணை ஆட்சியர் கொடுத்த புகாரின் பேரில் தினேஷ், வருவாய் ஆய்வாளர்கள் சுப்பிரமணி, அதே போல பிரமோத் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சுப்பிரமணி போலி பயனாளிகள், அதாவது தனது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த தனது நண்பர்கள் இதுவரை பயனாளிகளாக போலியாக அவர்கள் பெயர் ஆவணங்கள் தயாரித்து அவர்களுக்கு இதற்காக சுமார் 10,000 ரூபாய் கமிஷனாக கொடுத்து அவர்களை பயனாளிகள் போல நடிக்க வைத்து 2 காசோலைகளை கொடுத்து நடிக்க வைத்திருக்கிறார். அவர்களை இன்று ராமாபுரத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பெயர் ரகுபதி, மற்றொரு பெயர் கார்த்திக் குமார். இருவரையும் வடக்கு கடற்கரை தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.